பலரும் நம்ம நிகழ்ச்சிகளை தொடர்ச்சியாக பார்க்குறீங்க. ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க. நம்ம நேயர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனி வரும் நாட்களில் நிறைய அரசியல் பேச வேண்டியிருக்கு. நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் உரையாட ஊடகவியலாளர் அன்பழகன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். தொடர்ந்து அரசியலில் இப்போ விஜய் தான் பேசு பொருளாக இருக்காரு. விஜய் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சங்கவின்ற பெண் அந்த கூட்டத்துக்கு போகலை. அதே மாதிரி அவங்களுக்கு வழங்கப்பட்ட அந்த 20 லட்ச ரூபா பணத்தை திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க. இது தொடர்பாக பத்திரிகைகளிலே வெவ்வேறு மாதிரி செய்திகள் வந்துட்டு இருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க சார்? இது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த செய்தி பற்றி பல்வேறு பத்திரிகைகளில் பல்வேறு விதமாக செய்திகள் வெளியே இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தினமலரில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தாவக கூட்டத்தில் உயிரிழந்த ரமேஷ் என் கணவர், இதனால் விஜய் 20 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி எனக்கு வழங்கினார். முன்னதாக விஜய் வீடியோ காலில் பேசும்பொழுது நேரில் ஆறுதல் சொல்வதாக தெரிவித்தார். ஆனால் வரவில்லை. மாறாக உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் சென்னைக்கு தாவகவினர் அழைத்திருந்தனர். என் மகனுக்கு உடம்பு சரியில்லாத காரணத்தால் என்னால் போக முடியவில்லை. அதற்கு பதிலாக என்னோட உறவினர்கள் அழைத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். விஜய் நேரில் ஆறுதல் கூற வராததால் மன உளைச்சல் ஏற்பட்டுள்ளது. எனவே அவர்கள் அனுப்பிய அந்த 20 லட்ச ரூபாயை நான் திரும்ப அனுப்புகிறேன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. இது தினமலர் நியூஸ். தினத்தந்தியில் எப்படி ரிப்போர்ட்டாக இருக்குன்னா, தாவக தலைவர் விஜய் எங்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறுவதாக தெரிவித்தார். மேலும் எங்களுக்கு தெரியாமல் எங்கள் வங்கி கணக்கில் 20 லட்சம் ரூபாய் பணத்தை அனுப்பி வைத்திருக்கிறார் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். அவங்க தெரியலங்கிறாங்க, ஃபண்டே தெரியலங்கிறாங்க. இந்நிலையில் தாவகவினர் எங்களிடம் விஜயை பார்க்க சென்னைக்கு வர வேண்டும் என்று தெரிவித்தனர். ஆனால் அதற்கு நாங்கள் வர முடியாது என்று கூறிவிட்டோம். இவங்கள்ட்ட கூப்பிட்டுருக்காங்க, மாற்றம் மறுத்திருக்காங்க. ஆனால் எங்களுக்கு தெரியாமல் எங்களது உறவினர் கணவருடைய அக்கா பூமதி நினைக்கிறேன், அவரோட கணவரை கூப்பிட்டு போயிட்டு இந்த நிகழ்ச்சி செஞ்சு முடிச்சிருக்காங்க. எங்களுக்கு சென்னைக்கு சென்று அவரை காண விருப்பமில்லை. எனவே தான் அவர்கள் அனுப்பி அந்த 20 லட்சத்தை திருப்பி அனுப்புன்னு சொல்லியிருக்காங்க. இது தினத்தந்தி செய்தி. ஸோ இப்போ இது பற்றி தினமணி செய்தி என்ன சொல்லுதுன்னா, உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை விஜய் திங்கட்கிழமை சென்னைக்கு வரவழைத்து சந்தித்தார். இதனிடையே சங்கவிக்கு தெரியாமல் அவரது உறவினர்கள் 3 பேரை தாவக நிர்வாகிகள் அங்கு அழைத்து சென்றிருந்தனர். அதிருப்தி அடைந்த சங்கவி விஜய் அனுப்பிய அந்த பணத்தை திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. தங்களுக்கு தெரியாமல் தங்களோட உறவினர்களை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஸோ அதனால் டிஸ்டர்ப் ஆன சங்கவி அந்த பணத்தை ரிட்டர்ன் பண்ணியதாக சொல்லியிருக்காங்க. அப்புறம் கடைசி அந்த கன்க்ளூஷன் சொல்கிறாங்க தினமணியில், உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை விஜய் கரூருக்கு நேரில் ஆறுதல் கூறுவதாக தெரிவித்தார். ஆனால் அவர் கரூருக்கு வரவில்லை. நான் எதிர்பார்த்தது ஆறுதல் மட்டுமே, பணத்தை இல்லை. இதனால் பணத்தை திருப்பி அனுப்புகிறேன். விஷயத்தை அப்படி குறிப்பேன். அதாவது என்னென்னா, இது விஷயம் என்னென்னா, தினமலரில் ஒரு மாதிரி செய்தி, தினத்தந்தியில் ஒரு விதமான செய்தி. தினமலரில் என்னென்னா, உடம்பு சரியில்லை மகனுக்கு, அதனால் போக முடியலன்னு சொல்லி ஒரு காரணம், அதுதான் காரணமாக சொல்கிறாங்க. தினத்தந்தியில் என்னென்னா, பணம் வந்ததே எங்களுக்கு தெரியல, எங்களுக்கு தெரியாமல் பணத்தை அமைச்சிருக்காங்க. ஸோ எங்களுக்கு வர விருப்பம் இல்லை, சென்னைக்கு வர விருப்பம் இல்லை. ஏன்னா அவர் நேரில் வரதா சொன்னார், அதை தான் நாங்கள் எதிர்பார்த்தோம். ஆனால் அவர் எங்களை சென்னை கூப்பிட்டது நாங்கள் வர விருப்பம் இல்லைன்னு சொல்லி மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. மறுப்பு தெரிவித்ததுனால அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக வேறு சில நபரை இவங்க அரேஞ்ச் பண்ணி கூப்பிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறது. தினமணியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க இந்த விஷயத்தில் அந்த தங்களுக்கு பதில் வேறு யாரையா கூட்டு போனதில் டிஸ்டர்ப் ஆகி அதனால் பணத்தை ரிட்டர்ன் பண்ணிட்டா சொல்கிறாங்க. இந்த மாதிரி பல்வேறு விதமாக செய்தி இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை நம்ம எப்படி புரிஞ்சிக்க வேண்டியது அப்படின்னா, இவங்க தான் ஃபஸ்ட்டு அந்த பணத்தை ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க, வேறு யாரும் இல்லை. இவங்க மட்டும் தான் ரிட்டர்ன், சங்கவியை மட்டும் தான் அந்த பணத்தை ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. ரிட்டர்ன் பண்ணிவிட்டு அதுக்கான காரணத்தை சொல்லியிருக்காங்க. 3 விதமான காரணம் ரிப்போர்ட் ஆகிருக்கு. அதே மாதிரி வந்தவங்க பார்த்தீங்களா, அந்த ஆறுதல் நிகழ்ச்சிக்கு வந்தவங்க இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அவங்க அங்கே என்ன நடந்துச்சு, விஜய் எங்கிட்ட எப்படி நடந்துட்டாரு அப்படின்னு அவங்க சில செய்திகள் சொல்கிறாங்க. ஓகேவா? இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக செய்தியாக இருக்குது. இப்படி ஒரு செய்தியை ஒரு அரசியல் நிகழ்ச்சியில் இப்படி ஒரு செய்தி நடக்குமா? ஒரு அரசியல் நிகழ்ச்சி, ஒரு அரசியல் கட்சி தலைவர் அவரை ஏற்பாடு பண்ணக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில் இந்த மாதிரி மாறுபட்ட செய்திகள் வருதுன்னா எதை புரிஞ்சுக்கிறது, எதை எப்படி நம்ம எடுத்துக்கிறது? இது தாண்டி சோஷியல் மீடியாவில் அந்த விர்ச்சுவல் வாரிஸ் என்ன சொல்கிறாங்க, அதை பற்றி சொல்லுங்கள். விர்ச்சுவல்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இது திமுக தான் இந்த மாதிரி அவங்க நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க, அவங்கள இவங்க தான் அப்ரோச் பண்ணி இந்த மாதிரி பேச வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, பணம் வந்ததே தெரியலன்ட்டு, அப்போ விஜய் பேசியிருக்காருன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும் தானே அப்படின்ற மாதிரி அவங்க மேலேயே சில கேள்விகள் விர்ச்சுவல் வாரிஸில் இப்போ சோஷியல் மீடியாவில் முன் வைக்கிறாங்க. அதாவது அவங்களுக்கு தகுந்தவாறான செய்திகள் எடுத்து முன் வச்சுட்ருக்காங்க. இப்போ நம்ம என்ன சொல்ல வரோன்னா, கரூருக்கு பாதிக்கப்பட்ட அந்த பகுதிக்கு ஃபீல்டு விசிட் போயிருந்தோம். நம்ம போயிருந்து அந்த குறிப்பாக அந்த ஏமூர் புதூர்ன்ற ஒரு கிராமத்தில் பார்த்தீங்கன்னா, பாதிக்கப்பட்டதில் 5 பேர் அங்கே அதே கிராமத்தை சுற்றி இருக்காங்க. அது ஒரு கிராமத்தில் மட்டும் 5 பேர் இருக்காங்க. மற்றவங்களாம் ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்காங்க. எல்லாருமே ஒடுக்கப்பட்ட மக்கள். அந்த மக்கள் அவங்ககிட்ட பேசும்பொழுது பல்வேறு விதமான செய்தியை தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் அங்கே ஒரு விஷயத்தை என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, பாதிக்கப்பட்ட மக்கள் விஜயை விட்டு கொடுக்காமல் பேசுகிறாங்க. அதுக்கு பின்னணியில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அதே கிராமத்தில் இருக்க சிலர் சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பணம் வர வேண்டியது இருக்குங்க, அதனால் விட்டு கொடுக்காமல் பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. உண்மையிலே அப்போ மக்கள் எல்லாருக்கும் பணம் தான் பெருசாக தெரியுதா அப்படின்ற மாதிரி நமக்கும் அது மீது ஒரு கேள்வி ஏற்பட்டுச்சு. பல மூத்த பத்திரிகைகள் கூட ஆமாங்க அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்க தான் செய்யும் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனால் இந்த பெண்மணியோட நடவடிக்கைங்கிறது உண்மையிலே ஒரு கண்ணியமிக்க நடவடிக்கை நம்ம பார்க்குறோம். இவங்க மட்டும் தான் துண்டாக தெரியுறாங்க. இதில்
அந்த 41 ஃபேமிலியில் இவங்க ஒருத்தர் மட்டும் தான், ரமேஷ் அப்படிங்கிறவர் 27 வயசு, அது ரொம்ப யங்ஸ்டர், ஒரு வாலிபர். அவர் இறந்துட்டார். பார்ட்னர் இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ ஒரு வழி இருக்கும், எவ்வளோ விஷயங்கள் இருக்கும். பட் அப்படி இருக்கிறவங்க வந்து என்னென்னா அந்த பணத்தை பெருசாக அதை கருதாமல், நாங்கள் எதிர்பார்த்தது வந்து உங்கள்கிட்ட நேரடியான ஒரு ஆறுதல் தான். நீங்கள் வீடியோக்கள் என்கிட்ட பேசுனீங்க, வீடியோக்களில் நேரில் வரதான்னு சொல்லி சொன்னீங்க. ஆனால் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்களை கூப்பிட்றீங்க நீங்கள், இது எந்த வித நியாயம்? பணம் அமிச்சதே எனக்கு தெரிலங்கிறாங்க. என் அக்கௌண்ட்டில் வந்து பணம் வந்தது எனக்கு தெரிலங்கிறாங்க. அப்புறம் இந்தியன் பேங்க் அக்கௌண்ட்னு நினைக்கிறது. அப்புறம் அதில் வந்து தாவேக் அக்கௌண்ட்டுக்கு அந்த அம்மா ரிட்டர்ன் அந்த பணத்தை போட்டாங்க. சரியா? இப்போ என்னென்னா அவங்க வந்து எனக்கு வந்து எல்லாத்த விட கண்ணி தான் ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு மனிதனாக ட்ரீட் பண்ணேன். நீ எவ்வளோ பேர் ஆளவனாரு, நீ எவ்வளோ பேர் ஃபஸ்ட்டு என்ன ஒரு நான் எனக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, உன்னை பார்க்க வந்த என்னோடய கணவர் இறந்துட்டார், என்னோடய வாழ்க்கையை கேள்விக்குறியாயிடுச்சு. அடுத்து என்னுடைய லைஃப் பார்ட்னர் இல்லாமல் குழந்தை இருக்குது அவங்களுக்கு. அந்த குழந்தை எப்படி அவங்க லீட் பண்ணுவாங்க, எப்படி ஃபினான்ஷியல் ரீதியான ஸ்ட்ரகிள் எதிர்கொள்வாங்க, இதெல்லாம் நிறைய விஷயம் இருக்குது. இவ்வளோ இருந்தாலும் அந்த அம்மா வந்து ரொம்ப கண்ணியமாக வந்து டீசெண்டாக அப்ரோச் பண்ணியிருக்காங்க. என்னை நேரில் வந்து தான் பார்க்குறேன்னு சொன்னேன். ஏன்னா இழப்பு என் வீட்டில் தானே இருக்குது, நேரில் வந்து என்ன பாரு, நீ இந்த 20 லட்சம் பணம் எதுக்கு, பணத்துக்காக வந்து என் கணவர் ஒன்று பார்க்க வந்தார் அப்படிங்கிற மாதிரி. அது ரொம்ப மெச்சூர். இது வந்து உண்மையிலே வந்து இந்த இடத்துல வந்து ஏன்னா இப்படி நம்ம பார்க்குற மட்டும் மக்கள் கிடையாது அப்படிங்கிறதான். அந்த ஃபீல்டுக்கு போகும்போது மக்கள் பணத்துக்காக தான் விஜய் விட்டு கொடுக்காம இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டுச்சு. ஆனால் இந்த அம்மாவோட செயல்கிறது வந்து அதெல்லாம் மிஞ்சிருச்சு. 20 லட்சம் பணங்கிறது இன்றைக்கி எவ்வளோ பெரிய தொகை இன்றைக்கி. அதுவும் கரூரில், அதாவது அந்த கிராமங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப பின்தங்கி கிராமங்கள், நிறைய வளர வேண்டிய பகுதிகள் இருந்துச்சு. அப்படி இருக்கிற இடத்துலேருந்து ஒரு ஃபேமிலி வந்து ஒரு 20 லட்சம் பணம் வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அப்போ வந்து அவங்க வந்து யாருக்கு என்ன ஃபஸ்ட்டு மனிதனை ட்ரீட் பண்ணு, அதுக்கப்புறம் நீ காசு, அதுக்கப்புறம் நீ யார் பெரிய ஆளை, எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அப்புறம் நீ காட்டு, ஃபஸ்ட்டு மனிதனாக ஜென்யூனாக அட்ரஸ் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கே வந்து நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு சல்யூட் சொல்லணும். இப்படி வந்து எதுக்கு சொல்ல வரோன்னா, பாதிக்கப்பட்ட தரப்போட ஒரு தரப்போட செய்தியை மட்டும் பல்வேறு பத்திரிகையில் பல்வேறு விதமான செய்திகளை வரும்போது மக்களுக்கு ஒரு குழப்பம் ஏற்படாதா? இது பற்றியான விஷயத்தை ஒரு பொலிட்டிக்கல் ஈவெண்ட்னா அங்கே என்ன நடந்துச்சுன்னு சொல்லி கிளியராக நீங்கள் அறிக்கை விட்டுருக்க வேண்டாமா? ஒரு மீடியாவை அலோவ் பண்ணால் அவங்க எல்லாத்தையும் வந்து ரிப்போர்ட் பண்ணி, சரி நீங்கள் விஷுவல் மீடியாவை நீங்கள் வந்து அலோவ் பண்ணல, ஓகே, பிரிண்ட் மீடியாவை அலோவ் பண்ணியிருக்கலாம்ல. ஒவ்வொரு பிரிண்ட் மீடியாலையும் என்ன நடந்துங்கிற ஒரு தெளிவே இல்லை. தெளிவு இல்லை. ஒவ்வொருத்தரும் அவங்க சோர்ஸ் மூலமாக, அவங்களுக்கு கிடைச்சிருக்க சோர்ஸ் மூலமாக அங்கேருந்து செய்திகளை திரட்டி அதன் மூலமாக தான் ஒரு செய்தியை கொடுத்துட்ருக்காங்க. இன்றைக்கி வந்து பிரிண்ட் மீடியாவில் 3 விதமான செய்தி வந்திருக்குன்னு நம்ம பார்க்குறோம். இது போக சோஷியல் மீடியாவில் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து தாவேக்கா ஓனர் வந்து அந்த சங்கவி அந்த அம்மாவை வந்து ஏற்கனவே அவங்க வேறு மாதிரி ஸ்டாண்டில் இருந்தாங்க, இன்றைக்கி வேறு விதமான ஸ்டாண்டில் இருக்காங்கன்னு சொல்லி உள்நோக்கத்தை கற்பித்து பேசுகிறாங்க. எங்கள் உள்நோக்கத்தை கற்பித்து பேசுகிறத பற்றிலாம் நம்ம இதை பேசவே கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா சுப்ரீம் கோர்ட்லேயே வந்து இந்த மாதிரி ஆள் மாறாட்டம் பண்ணி ஒரு கேஸ் வந்து சிபிஐ விசாரணைக்காக ஒரு கேஸ் ஒன்று வந்திருக்கு. அதில் தாவேக்கா வந்து சம்மந்தப்பட்ட அவங்களுக்கே தெரியாமல் அவங்க சைனில் வாங்கி கொடுத்துருக்கதா ஒரு நியூஸ் வந்து இருக்குது. இப்போ இதெல்லாம் வந்து தெரிஞ்சதுன்னா அப்போ அதெல்லாம் இது உள்நோக்கம் எதுவோ அதெல்லாம் விடுங்க. ஆனால் ஒரு அம்மா வந்து இன்றைக்கி வந்து எனக்கு காசு பெருசு இல்லை, நீ நேரில் வந்து என்னை பார்த்துருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு விஷயத்தை வந்து கண்ணியமாக அவங்க வைக்கிறாங்க. இதுதான் நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சரி, இப்படி ஒரு அரசியல் கட்சி, இப்படி ஒரு தலைவரை யாருமே பார்த்ததே இல்லைங்க. பாதிக்கப்பட்ட மக்களை என்னை வந்து சந்தித்து ஆறுதல் வாங்கிட்டு போங்க, நான் கொடுக்குற ஆறுதல் உங்களுக்கு அப்படின்னு பணத்தை வந்து அமுச்சு வச்சிட்டார், அக்கௌண்ட்டில் போட்டு விட்டார். தீபாவளிக்கு முன்னாடி அக்கௌண்ட்டில் போட்டு விட்டார். இப்போ வந்து வாங்க நேரில் வாங்க அப்படின்ற மாதிரி வந்து கூப்பிட்டு அவர்கிட்ட ஆறுதல் வாங்குறதுக்கு வந்து நேரில் வந்து வாங்கிட்டு போனோமா. இது எப்படி இதை அப்ரோச் பண்ணுறாருன்னு நம்ம புரிஞ்சிக்கவே முடியல. இப்படி ஒரு தலைவர் இப்படி இருக்க முடியும்? அது இதில் என்னென்னா வந்து அந்த பணத்தை பெற்றுக்கொண்ட மக்கள் இருக்காங்க, பணத்தையும் மற்ற ஆறுதலை பெற்றுக்கொண்ட மக்கள் மற்றவங்களாம் இருக்காங்களே, அவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து விஜய் வந்து அப்படி பேசினாரு, எங்ககிட்ட ரொம்ப இப்படி பேசினாரு, காலில் விழுந்தாரு, கதறி அழுதாரு, உடம்பு அவருக்கு இழைச்சிருச்சு, அன்றைக்கி இருந்தபோது அன்றைக்கி ரொம்ப இதாக இருந்தார், இன்றைக்கி ரொம்ப உடம்பு வந்து மெலிஞ்சு காணப்படுறாரு, இப்படியெல்லாம் வந்து செய்திகள் வந்து ரொம்ப அப்படி சிம்பத்தி கிரியேட் பண்ணுறமான செய்திகள் வந்துட்டு என்ன இது, எப்படி இது விஷயங்கள்லாம் புரிஞ்சுக்கிறது? அதாவது என்ன இதெல்லாம் ரொம்ப வந்து ஒரு ஃபேப்ரிகேட்டடாக, அதாவது உங்களுக்கு அரசியல் பக்கம் இல்லை, நீங்கள் அரசியலுக்கு இப்போ தான் வரீங்க, வந்து ஒரு ஒரு பொலிட்டிக்கல் ஈவெண்ட்டை எப்படி செய்கிறதுன்னு தெரியாமல் ஒரு ட்ராஜடி ஏற்படுத்தி வச்சிட்டீங்க. நீங்கள் கேம்பெயினும் வந்து ஒரு ரோட் ஷோவும் ஒன்றா சேர்ந்து நீங்கள் செஞ்சிச்சு ஒரு குளறுபடி செஞ்சு அதில் வந்து நீங்கள் வந்து மக்களுடைய நலன், அவனுடைய ஹெல்த் விஷயத்தெல்லாம் நீங்கள் அதை பற்றி சிந்திக்காமல் ஒரு பெரிய இஷ்யூ அங்கே ஏற்படுத்தி விட்டுட்டீங்க. அதிலே நீங்கள் அந்த விஷயத்தை நீங்கள் அட்ரஸ் பண்ணதே வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத மாதிரி தான் இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது அதுக்கப்புறம் நீங்கள் செஞ்ச மற்ற விஷயங்கள் சரியாக ஒரு மாதம், செப்டம்பர் 27ஆம் அந்த ட்ராஜடி நடக்குது, அதுக்கப்புறம் அக்டோபர் 27ஆம் ஒரு மாதம் கழித்து நீங்கள் வந்து இப்படி ஒரு நிகழ்ச்சியை வந்து நீங்கள் செய்கிறீங்க. இப்படி ஒரு நிகழ்ச்சி ஃபஸ்ட்டு செய்யலாமான்றது நமக்கு 1008 கேள்விகள் இருக்குது. நீங்கள் போனால் என்ன கொண்டு இவர் போகிறதுக்கு நீதிமன்றத்தில் அனுமதி கேட்குறாரு. நீதிமன்றம் காவல்துறை தான் கேட்க முடியும். நீங்கள் வந்து நீதிமன்றத்தை கேட்டு நீதிமன்றம் வந்து காவல்துறை போக சொல்லி அவங்க டைரக்ஷன் கொடுத்து அங்கே போய்ட்டு எனக்கு வச்சிரு நிபந்தனை 6 நிபந்தனை, அந்த நிபந்தனைலாம் வந்து இதுவரையும் யாருமே பார்த்ததே இல்லை. எப்படி வந்து ஒரு காமன் மக்களை தட்டிட்டு நடத்த சொல்லி இவர் எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறதெல்லாம் கேள்வி இருக்குது. அதெல்லாம் வந்து அவர் நிபந்தனை வைக்கிறார். எப்படி இது போலீஸ் அலோவ் பண்ணுவாங்க? அப்போ வந்து வேறு வழி இல்லாமல் நீங்கள் கடைசியில் வந்து இப்படி கூப்பிட்டு ஒரு ஸ்டார் ஹோட்டலில் நடத்துகிற நிகழ்ச்சி இதெல்லாம் அதாவது
இது வந்து ஒரு விசித்திரமாக அவரோட அரசியல் இருக்குது. இந்த அரசியல் எங்கே போய் முடிய போகுது நல்லா நல்லா புரிஞ்சுக்கங்க. இவ்வளோ விமர்சனங்கள் விஜய் நோக்கி வருது. இவ்வளோ விமர்சனங்கள் ஒரு ஆயிரக்கணக்கான விமர்சனங்கள் விஜய் நோக்கி வந்துட்டு இருக்கு. இந்த கரூர் இன்சிடென்ட்டுக்கு பிறகு, கரூர் இன்சிடென்ட்டுக்கு முன்னாடி வேறு அரசியல் தெளிவில் அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் கரூர் இன்சிடென்ட்டுக்கு பிறகு 1000 விமர்சனங்கள் அவர் நோக்கி வருது. எந்த ஒரு விமர்சனத்தை பற்றி அவர் வந்து அதை கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணிக்க மாட்டேங்கிறார். கவனிச்சிங்களா? அப்படி தான் போயிட்டே இருக்கிறார். அவர் போகிற போக்கில் தான் போயிட்டுருக்காரு. அவர் என்ன நினச்சிருக்காருன்னா, நம்ம போகிற போக்கில் போவோம், இந்த போக்குக்கு நம்ம காட்டுற இந்த ஒரு பிம்பத்துக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்குங்கிறது அவர் தெரிஞ்சிருச்சு. அந்த வாக்கு வங்கி நான் இதை வச்சு வாக்கு வங்கி வாங்கி காட்டுறேன் பாரு அப்படிங்கிறார். இவருக்கு முன்பு திரைப்பிரபலங்கள் பல பேர் அரசியலுக்கு வந்திருக்காங்க. எம்ஜிஆரை பார்த்துருக்கோம், விஜயகாந்தை பார்த்துருக்கோம். இவங்களாம் வெற்றி பெற்றவங்க. வெற்றி பெறாமல் போன சிவாஜி கணேசன், பாக்யராஜன் சொல்லி இப்போ அந்த ராமராஜன் சொல்லி அந்த வருஷத்தில் பல பேர் இருந்திருக்காங்க. அதெல்லாம் வெற்றி பெறாமல் போனவங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. வெற்றி பெற்றவங்க வந்து யாருமே பின்பற்றாத ஒரு ஸ்ட்ராட்டஜி இவர் பின்பற்றிட்டு இருக்காரு. ஒருவேளை இதெல்லாம் வந்து நாளைக்கு வந்து இவருக்கு அப்புறம் நாளைக்கு அரசியல் வர காத்திருக்க வேறு இன்னும் எக்ஸைஸ்ன்னு சொல்லி இன்னும் பல பேர் வந்து ஆசையோடு சுற்றிட்டு இருக்காங்க. யாருக்கு எவ்வளோ ஆசை இருக்குன்னு நமக்கு தெரியல. ஏன்னா ஆர்கே நகரில் இடைத்தேர்தலாம் வந்து விஷயம்லாம் போட்டிட்டாரெலாம் நம்ம பார்த்தோம். அந்த மாதிரி இன்னும் எவ்வளோ பேர் சினிமா உலகத்தில் இருக்காங்கன்னு தெரியல. இப்போ யாரெல்லாம் அடுத்து வர போகிறாங்கன்னு தெரியல. அவங்க எல்லாருக்கும் விஜய் ஒரு ரோல் மாடல் நாளைக்கு மாறிடக்கூடாது. விஜய் செஞ்சார்லப்பா அந்த பேட்டர்ன் ஃபாலோ பண்ணலாம்ப்பா அப்படின்ற மாதிரி எடுத்துட்டோன்னு இல்லைங்களேன், அது தமிழக அரசியலை வந்து இன்னும் ஒரு பாரதூரமான விளைவுகள் ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஆனால் பாதிக்கப்பட்ட மக்களே வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்க இந்த ஒரு பெண்மணி மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு அவுட் ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க. மற்ற எல்லாருமே இன்னும் விஜய்க்கு தானே சப்போர்ட் பண்ணுறாங்க. அதாவது அது மக்கள் வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறாங்கிறது நம்ம மறுக்கவே முடியாதுங்க. விஜய்க்கு இந்த இன்சிடென்ட்டுக்கு பிறகு மக்கள்கிட்ட விஜய் மீதான ஒரு சாஃப்ட் காரணம் இருக்க தான் செய்து, அதை மறுக்க முடியாது. அந்த சாஃப்ட் காரனை வச்சு தான் அவர் இந்த அளவுக்கு ஆடிட்டு இருக்காரு நான் பார்க்குறேன். இவ்வளோ விஷயங்களுக்கு பிறகும் தன்னை தனிமைப்படுத்திக்கிட்டு தான் வந்து ஒரு எந்த விதமான ஒரு பேச்சுவார்த்தையும் நடத்தாமல் யார்கிட்டையும் எந்த விதம் கலந்துக்காமல் நான் வந்து தனியாக ஒரு ஐசோலேட்டடாக ஒரு தலைவர் இருக்க முடியுமா? எந்த விதமான பேச்சு அறிக்கை விட்டுட்டுருக்காரு உட்காந்து. எப்போ அறிக்கையில் தான் அரசியல் பேசுகிறார். இப்படிலாம் செய்ய முடியுமா? ஸோ வந்து அவர் என்னென்னா நம்ம எப்படி வேணும் நடந்துக்கலாம், நமக்கு வந்து மக்கள் ஆதரவு இருக்குது, நம்ம காட்டலாமா, யாருன்னு காட்டலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்ருக்காரு. அந்த நினைப்பு இருக்குல்ல, அந்த நினைப்பு தான் வந்து ஒரு மோசமான சர்வாதிகார இடத்துக்கு அவர் விஜயை கொண்டு போயிட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். விஜய் தன்னை போலவே அவர் இப்படி இருந்தார்னா அது வந்து இன்னும் ரொம்ப ஆபத்து. இல்லை இவர்கிட்ட இருக்க இந்த மாதிரியான விஷயத்தை இன்னும் யாராவது பயன்படுத்திக்கிறாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் அதிமுகவோ இல்லை பாஜகவோ யாரோ பயன்படுத்திக்கிறானுமே கூட அது மிகப்பெரிய ஆபத்தை தான் நான் பார்க்குறேன். ஒட்டுமொத்தமாக விஜயுடைய அந்த அரசியல் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு தேவையற்ற ஒன்று, ஒரு அபாயகரமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியது அப்படின்றத நான் பார்க்குறேன் இந்த பேட்டர்லாம் வச்சு பார்க்கும்பொழுது. இப்போ விஜய் வந்து இந்த ப்ரோக்ராமுக்கு அப்புறம் வந்து இன்றைக்கி ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு. டெல்டா மாவட்ட விவசாயிகள் பிரச்சனையை பற்றி பேசியிருக்காரு. அதாவது இந்த கரூர் சம்பவத்தை அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து அரசியல் அறிக்கைகள் வந்து விட ஆரம்பிச்சிருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க? திரும்பி வந்து காட்ட நினைக்கிறாரு. காட்டுறேன், எஸ் கரெக்ட் தான், நான் திரும்ப வந்துட்டேன், நீங்கள் நினைக்க மாதிரி வந்து பலவீனப்பட்டு போல அப்படிங்கிறாரு. அவர் ஏதாவது ஒரு விஷயத்தை அறிக்கை வெளியிடுவாருங்க, அந்த அறிக்கையை ஊடகங்கள் எடுத்து வாதம் பண்ணும், அவ்வளோதான், வேறு ஆப்ஷனே கிடையாது. நீங்கள் அவர் நோக்கி கேள்வி எழுப்ப முடியாது. அவர் அறிக்கையில் ஒரு தவறு இருந்துச்சுன்னா கூட தவறு உங்களை கேள்வி எழுப்ப முடியாது. இல்லை எல்லாரும் என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, இவர் கொஞ்சம் டிவிக்கு தரப்பில் என்ன சொன்னாங்கன்னா, இவர் கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேஷனில் இருக்கதா சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கண்டிப்பாக இதை பற்றி பேசுவார் அப்படின்னு எதிர்பார்த்தோம். பட் அதை அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு டேரெக்டாக விவசாயிகள் இஷ்யூ கையில் எடுத்திருக்காரு. இது எப்படி பார்க்குறது? பேசுவார், இந்த கரூர் விஷயத்தை பற்றி பேசுவார். டைம் வரட்டும், சிபிஐ ரிப்போர்ட் அதை வெளியே வரும், கொஞ்சம் அவருக்கு பாசிட்டிவான சயின்ஸ் தான் வர மாதிரி தெரியும். அப்போ அவர் அதை பேசுவார். அப்போ ஒரு வீடியோ தான் போடுவார். ஒருவேளை நாளைக்கு வந்து இப்போ ரோட் ஷோக்கு வந்து கைட்லைன்ஸ் ஃபார்ம் பண்ண சொல்லி SOP போட சொல்லி ஆர்டர் போட்டிருக்காங்க. அந்த ஆர்டர்லாம் போட்டு கிளியர் ஆகிடுச்சுன்னா அப்புறம் அந்த பேட்டர்ன் எடுத்துகிட்டு நாளைக்கு இன்னொரு ரோட் ஷோ ஆரம்பிக்கிறேன்னு வைங்களேன், நாளைக்கு அடுத்த பிரச்சாரத்தை மறுபடியும் விட்ட இடத்துல ஆரம்பிக்கிறேன்னு வைங்களேன், அப்போ அதில் கோட் பண்ணி பேசுவார், இப்படிலாம் நடந்துச்சு அப்படின்னு பேசுவார். ரோட் ஷோ வந்து உண்மையிலே விஜய் போன்ற நபர்களுக்கு எப்போவுமே தமிழ்நாட்டுக்கு டேஞ்சர். இவர் ரோட் ஷோ மட்டும் கிடையாது, நான் ஏற்கனவே பேசியிருக்கேன், இவருக்கு பொதுக்கூட்டமே டேஞ்சர் தான், இவருடைய மாநாடுகளே டேஞ்சர் தான். ஏன்னா உயிர் பலி வாங்கக்கூடிய மாநாடுகளாக இவருடைய அரசியல் ஈவெண்ட்டுங்கிறது அவர் வீட்டை விட்டு வெளியே வந்தால் அது உயிர் பலி வாங்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ வந்து அவரை நோக்கி கண்மூடித்தனமாக வரக்கூடிய அந்த ரசிகர்கள், அந்த தொண்டர்களுக்கும் வந்து ஒரு தெளிவு இருக்க மாட்டேங்குது. அப்படி தெளிவற்ற நபர்களை தெளிவான பாதைக்கு கொண்டு போகிறதுக்கான அந்த பக்குவமும் இவருக்கு விஜய்க்கு இருக்க மாட்டேங்குது. ஸோ வந்து இது எங்கேயுமே வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப ஒரு மோசமான ஒரு பின்விளைவுகளை தமிழ்நாட்டு அரசியல் ஏற்படுத்திகிட்டே இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு நபர்களுக்கு கம்பளை விரித்து சிவப்பு கம்பளை விரித்து வரவேற்கக்கூடிய அதிமுக பாஜகலாம் பார்க்கும்பொழுது நமக்கு ரொம்ப இந்த 2026 அரசியலுங்கிறது நம்ம இது வரைக்கும் பார்க்காத ஒரு வித்தியாசமான ஒரு அரசியல் பேட்டர்னாக தான் நமக்கு காட்டுது அப்படின்றத பார்க்க வேண்டியது இருக்குது. இல்லை இப்போ அதிமுக பாஜக விமர்சனம் செஞ்சுருந்தீங்க, அவங்களோட நோக்கம் வந்து தேர்தலில் வெற்றி பெறணும் அப்படின்றதா தான் இருக்குது. அப்போது இது ஒரு அரசியலாக தானே அவங்க பார்க்குறாங்க. அவங்களுமே இதை இந்த விவகாரத்தை வந்து அரசியல் வச்சு அவங்க இதில் எவ்வளோ லாபம் பெறலாம் அப்படின்ற நோக்கத்தில் தான் இதை செயல்படுற மாதிரி இருக்குது. ஆமாம், அவங்களுக்கு பொலிட்டிக்கல் கெயின் தான். விஜய் அப்போ இது எந்த கட்சி இருந்தாலும் அப்படி தானே செய்வாங்க. இது அப்படி தானே அந்த ஒரு கணத்தை இல்லை. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, இப்போ இன்றைக்கி வந்து சப்போஸ் இதே வந்து திமுக செஞ்சான்னு வைங்களேன், கட்டாயம் திமுக விமர்சனத்துக்குள்ளாகும், மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் திமுக வந்து ஐடியாலஜி தங்களுக்குன்னு ஒரு சில விஷயங்கள் வச்சுருப்பாங்க. இப்போ 2026 இருக்கும், சரியாக 10 வருஷத்துக்கு முன்பு 2016 அன்றைக்கு விஜயகாந்துக்கு இருந்த டிமாண்ட் என்னென்னா, அவர் தான்
டிசைடிங் ஃபேக்டராக இருந்தார். 2011 அவர் எந்த அலைன்ஸ் இருந்தாரோ அந்த அலைன்ஸ் வின் பண்ணிட்டாங்க. 2011 ஜெயலலிதா வின் பண்ணாங்க. 2014 அவர் எந்த பக்கம் இருந்தால் அது வின் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எந்த பக்கம் அப்படிங்கிறது என்னன்னா நியூ ஃபேக்டர் கிடையாது. ஒன்று டிஎம்கே ஃபேக்டர் அல்லது ஏடிஎம்கே ஃபேக்டர். இந்த 2 ஃபேக்டரில் யார் ஆட்சிக்கு வரன்ற இடத்த அவர் தீர்மானிக்கிற மாதிரி இருந்தார். ஆனால் அவர் வந்து இந்த 2 ஃபேக்டரி விட்டுட்டு 3ஆம் ஃபேக்டரி போனால அவரே 0 ஆகிட்டார். சப்போஸ் டிஎம்கே ஃபேக்டரியில் போயிருந்தாருன்னா ஏன்னா கலைஞர் வந்து கூப்பிட்டாரு, 50 சீட்ஸோ 40 சீட்ஸோ சொல்லியிருந்தார், கூப்பிட்டாரு. சப்போஸ் அங்கே போயிருந்தாருன்னா அவர் வந்து ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்திருப்பார். எதுக்கு சொல்ல வரேன்னா, கலைஞருக்கும் விஜயகாந்த் தேவைப்பட்டார், தான் ஆட்சிக்கு வரதுக்கு தேவைப்பட்டார். ஆனால் அவர் எப்படி அணுகுனாருன்னு நம்ம பார்த்தோம். விஜயகாந்த் நமக்கு வேணும், இருந்தால் நம்ம ஆட்சி கைப்பற்ற முடியும், இல்லாட்டி மீண்டும் அதிமுக ஆட்சி வர பேக் டு பேக். ஜெயலலிதா ஒரு பெரிய வரலாற்று சாதனை பிடிக்கக்கூடிய இடத்துக்கு தள்ளப்படுறாங்க அப்படிங்கிறது கலைஞருடைய அரசியலுக்கு செட் பேக் தான், அவருக்கு ஒரு பெரிய பேக் ஃபயர் தான். ஆனால் இருந்தாலும் அவர் போய் விஜயகாந்த் காலை பிடிச்சி கெஞ்சிட்டு உட்காந்துட்டுல வாங்க விஜயகாந்த் அழைக்கல. பல நழுவி பால் விழுன்னு எதிர்பார்த்தா விழலை, அவ்வளோதான். ஜஸ்ட் சில விஷயங்கள் ட்ரை பண்ணார் ஓப்பனாக. சில அவருடைய அரசியல் பக்குவத்துக்கும் அவருக்கு இருக்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கும் அவருக்கு இருக்கிற அந்த முதிர்ச்சியான அந்த ஒரு பழுத்த அரசியல்வாதிங்கிறதுக்கும் ஜஸ்ட் ஒரு 2-3 அறிக்கைகள் விட்டார், அவ்வளோதான். நம்ம பக்கம் வருவாருன்னு எதிர்பார்த்தேன், பல நழுவி பால் விழுன்னு எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொன்னார். வந்தால் விஷயங்கள் பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு சொன்னார். இவ்வளோ தான் அவர் சொல்கிறார், அவ்வளோதான். உட்காந்து இப்போ இவங்க அதிமுகவும் அதை இன்றைக்கி அதிமுக எடப்பாடி பழனிசாமி இருக்கார்ல, பலூன் பறக்கிறத பார்த்துட்டு கொடி பறக்குது, பலூன் பறக்குது, பிள்ளையார் சொல்லி போட்டாங்க, இப்படியெல்லாம் வந்து பேச மாட்டாங்க. வெளிப்படையாக கொள்கை எதுன்னு சொல்லிட்டு இருக்கிறது வாங்க நம்ம கூட்டணிக்கு வாங்கன்னு சொல்லி இன்றைக்கி பாஜக அழைக்கிறாங்க பார்த்தியா. இந்த மாதிரியான கலைஞர் இன்றைக்கி செய்யலை. ஒருவேளை இப்போ இருக்கிற தலைவர் யாரும் செய்வாங்கன்றது நமக்கு தெரியல. ஆனால் திமுக கொஞ்சம் ஐடியாலஜி பேஸ் பண்ணி இருக்கிறதுனால வந்து இந்த மாதிரியான ஃபேக்டரை வந்து அணுகிறதுங்கிறது ஒரு பேட்டர்ன் வச்சுருப்பாங்க, ஒரு டிஸ்டன்ஸோடு தான் இருக்கும். சில விஷயங்கள் என்னென்னா, எல்லாருமே வந்து பாருங்கள், எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டணிக்கு எல்லாருமே காத்திருக்கவங்க தான். கூட்டணிக்காக வெற்றி பெறுவதற்காக, அரசியல் அதிகாரத்தை அனுபவிக்கிறதுக்காக எல்லாருக்கும் வந்து அந்த ஆசை, அந்த பாசங்கள் எல்லாமே அது மாதிரி இருக்கும். அதுக்காக என்ன விதமான விஷயங்களும் செய்வாங்க. ஆனால் அது எல்லாமே திரைமறைவில் இருக்கும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. திரைமறைவில் நடக்கிற விஷயங்களும் திரைமறைவில் இருக்கும். திரைக்கு வெளியில் இருக்கிற விஷயங்கள் அது எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இந்த இடத்துல விஜயை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா, அதெல்லாம் திரைக்கு வெளியே இருக்குது. ரொம்ப அவங்க எந்த அளவுக்கு ஒரு எதான் சொல்கிறது, வெளிப்படையாக அலைகிறாங்கன்னு சொல்லாத, அதுக்கு ஒரு ஈகராக இருக்குதுன்னு சொல்லுவோம். பார்த்தீங்களா, வெளிப்படையாக அவர் எங்கிட்ட வருவார், அவர் எங்கூட வந்தானா அவருக்கு லைஃப் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி விஷயங்களை சொல்கிறதா இருக்கட்டும். இதெல்லாம் வந்து ரொம்ப தரம் தாழ்ந்து அதிமுகவுடைய சீனியர்ஸ்கள் தங்களுடைய தரம் குறைச்சிக்கிட்டு விஜய்க்காக வந்து காத்திருக்கிறது, அவருக்கு இந்த அளவுக்கு ரிப்பீட்டடாக அழைப்பு. ஏன்னா அவர் அதெல்லாம் உதாசனப்படுத்திட்டே இருக்கார், அதை பற்றி ரியாக்ட் பண்ணாமல் இருக்கிறார். அப்படிப்பட்ட நபர்களுக்கு இவங்க திரும்ப அழைப்பு. அதே சமயம் அவர் மறுப்பும் தெரிவிக்காமல் இருக்காரு. இப்போ வேண்டானா மறுப்பு தெரிவிச்சிருக்காரு. இல்லை, அவருக்கு வந்து ஏடிஎம்கேட போகிறத மாற்றுக்கிறது கிடையாது. அந்த இடத்துல பாஜக இருக்கிறதுனால இப்போ எடுக்காமல் இருக்கார். மேபி பாஜக இருந்தாலும் அவர் போவார். அது எப்போ போவார்னா, நாளைக்கு எலெக்ஷன் தான் இன்றைக்கி போவார். நாளைக்கு ஏன்னா எலெக்ஷனுக்கு இன்னும் 6-7 மாதம் இருக்குங்க. வேல்யூபிள் பர்சனாக இங்கே காட்டிக்கணுன்றதுக்காகவே இதை சைலண்ட் அவர் வந்து அதாவது எந்த அளவுக்கு தன்னோட அவைலபிலிட்டி குறைச்சிக்கிறோமோ அந்த அளவுக்கு தனக்கான டிமாண்ட் இருக்கும் அவருங்கிறது புரிஞ்சுக்கிட்டார். ஸோ வந்து விஜய் அந்த அலைன்ஸ் தான் போக போகிறாருங்க. அவர் இருந்தாருன்னா, எலெக்ஷன் சந்திச்சார்னா நிச்சயமாக அவர் அந்த அலைன்ஸ் தான் போக போகிறாரு. பாஜகவோட சேர்ந்து போக போகிறாரா இல்லை பாஜக இல்லாமல் போக போகிறாரா அப்படிங்கிறதெல்லாம் வந்து இன்னும் 6 மாதம் கழிச்சு தான் பார்க்க முடியும். இப்போவே அதை பற்றி பேசுகிறது ரொம்ப அதிகப்படியான ஒரு கருத்தாக இருக்கும் நான் பார்க்குறேன். அதுக்கான சில சிம்டம்ஸ் அரசியலில் தெரிய ஆரம்பிக்கும். தெரியும் போது அவர் அங்கே போவார். அதை லேட்டராக பேசலாம். அதை பற்றி தொடர்ந்து வந்து விஜய் தான் இப்போ வரைக்கும் பேச பொருளாக இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் சொன்ன சைலண்டாக இருந்தாலும் இனிமேல் அவர் தான் இருப்பார்னு எதிர்பார்க்கலாம். விஜயோட அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்குன்றதை பொறுத்து இருந்து பார்க்கலாம். நன்றி சார்.